தமிழகத்தை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட முடியாது என்றும் தமிழகம் வழங்கும் ₹1 ஜிஎஸ்டிக்கு மத்திய அரசு வெறும் 29 பைசாவை மட்டுமே திருப்பித் தருவதாகவும், ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு ₹2.29 பைசா வழங்கப்படுவதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை வ.உ.சி. உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சி சுகுமார் தலைமையில் நடந்த விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய படிப்பறிவு, படிக்கின்ற மாணவர்களுடைய விகிதாச்சாரம், தொழிலில் முன்னேற்றம், இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம தொழில்துறையில் முதல் இடத்தில் நம்ம இருக்கிறோன்னா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஜிஎஸ்டியில் நம்ம கொடுக்கறது முதல் அல்லது ரெண்டாவது இந்தியா அளவில் நம்ம என்ன செய்வோம், ஜிஎஸ்டியில் அதிகமான வருமானத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தராங்க. அதே இது உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தா ₹2.29 பைசா கொடுக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தையும் நம்மளே கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசம் நமக்கு இணையாட்டோ அல்லது நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இருந்தாலும் அதை சொல்லதுக்கு முன்னால் அவங்க பார்க்கணும், இது யார் ஆட்சியில் இப்படியெல்லாம் இருந்துங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். 2011 மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. அன்று பட்ஜெட்டு வரவு செலவு திட்டம் 1 லட்சம் கோடி. அன்னைக்கு ஜிடிபி, அன்னைக்கு ஸ்டேட் ஜிடிபி 7.1 லட்சம். அவங்க ஆட்சியை விட்டு 2021 போகும்போது கடன் 5,18,000 கோடி. அதுக்கு வட்டி 50,000க்கு மேல், ஆண்டுக்கு 50,000க்கு மேல் என்ன கொடுக்கணும், வட்டி மட்டும் கட்டணும். வட்டியும் கட்டணும். கடன் எப்படி வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற கடன் வரம்பு இருக்கு. அந்த கடன் வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கணும். வாங்கினத கடனை திரும்ப செலுத்தணும். வாங்குதல் செலுத்துதல் ரெண்டுக்கும் யாரு நிர்ணயம் பண்ணியிருக்கா? ஒன்றிய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு கடன் வரம்பு. அந்த வரம்பு படி தான் செய்யணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 50-60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கின கடனை திரும்ப செலுத்தணும். வட்டி 50,000க்கு மேற்பட்ட தொகை வட்டி மட்டும் கட்டணும். இது போக வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான என்ன செய்யணும், கடனும் வாங்கணும், கொடுக்கணும். இது கடன் வாங்காமலோ, கொஞ்சம் கவனிங்க, கடன் வாங்காமலோ என்ன செய்ய முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடன் வரம்புக்குள்ள இருக்கான்னு பாருங்க.